ஹலோ வணக்கம். இன்றைக்கி நம்ம ஒரு யானை செய்ய போகிறோம். இந்த யானை செய்கிறதுக்கு நான் 8 ply acrylic யானும் 2.25 mm ஹூக்கும் எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த திக்னஸில் எந்த சைஸில் வேணாலும் நூல் எடுத்துக்கலாம். நீங்கள் எடுத்துருக்கிற திக்னஸை பொறுத்து யானையோட ஃபினிஷ் சைஸ் மாறும், அவ்வளோதான். இந்த யானை செய்கிறதுக்கு 3 பீசஸ் க்ரோஷே பண்ணி எடுத்துக்கணும். ஃபஸ்ட்டு யானையோட பாடி, லெக்ஸ் அண்ட் பாடி சேர்த்து ஒரே பீஸாக க்ரோஷே பண்ண போகிறோம். செகண்ட் ஸ்டெப் மேக் த ஹெட். தேர்ட் ஸ்டெப் 2 காதை க்ரோஷே பண்ணணும். கடைசியில் இது எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா எப்படி தைக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். யானையோட பாடி செய்கிறதுக்கு யூ ஸ்டார்ட் அட் த லெக்ஸ். முதல் 4 காலை க்ரோஷே பண்ணி எடுத்துக்கணும். அப்புறம் 4வது கால் போடுறப்போ வரிசையாக எல்லா லெக்ஸையுமே ஜாயின் பண்ணி ஒரு ரவுண்ட் போட்டுட்டு அதுக்கப்புறம் மேலே இந்த டிக்ரீஸ் ரவுண்ட்ஸ்லாம் போட்டு யானையோட பாடியை க்ரோஷே பண்ணி முடிக்க போகிறோம். யானைக்கு 2 கால் செஞ்சுட்டேன். 3ஆவதாக ஒரு கால் செய்ய போகிறேன். எல்லா அமிகுருமிஸ் மாதிரியும் ஒரு மேஜிக் சர்க்கிள் போட்டு ஆரம்பிங்க. முதல் ரவுண்டுக்கு மேஜிக் சர்க்கிள்குள்ளே 6 சிங்கிள் க்ரோஷே போடுங்க. சிக்ஸ் சிங்கிள் க்ரோஷே போட்டாச்சு. இந்த நூலை பிடிச்சி இழுத்திங்கன்னா டைட் ஆகிக்கிடும், அந்த சர்க்கிள் க்ளோஸ் ஆகிக்கிடும். அதுக்கப்புறமா 2வது ரவுண்டில் ஒரு சிங்கிள் க்ரோஷேலையும் 2 சிங்கிள் க்ரோஷே போடணும். நம்ம கண்டினியூஸ் ரவுண்ட்ஸில் ஒர்க் பண்ண போகிறோம். இதாக இருக்குது என்னோடய முந்தின ரவுண்டில் போட்ட முதல் சிங்கிள் க்ரோஷே. அதில் ஹூக் இன்சர்ட் பண்ணி அதில் நான் 2 சிங்கிள் க்ரோஷே போட போகிறேன். அதே மாதிரி இருக்கிற 6 ஸ்டிச்லேயும் ஒன்றுலேயும் 2 சிங்கிள் க்ரோஷே போடணும். மேக்கிங் இட் 12 சிங்கிள் க்ரோஷே ஃபார் ரவுண்ட் 2. ரவுண்ட் 2ல் 12 சிங்கிள் க்ரோஷே போட்டு வந்தாச்சு. அதுதான் இந்த எலிஃபெண்ட் காலுக்கு அடியில் இருக்கிற பேஸ். அது முடித்ததுக்கப்புறம் இனிமேல் இங்கே மேலே ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி ஒரு எட்ஜு கிடைக்கிறதுக்காண்டி என்ன பண்ண போகிறோன்னா ரவுண்ட் 3ல் 2 லூப்ஸ்லேயுமே ஹூக் இன்சர்ட் பண்ணாமல், ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இது ஃப்ரண்ட் லூப், இது பேக் லூப். பேக் லூப்பில் மட்டும் ஹூக் இன்சர்ட் பண்ணி 12 சிங்கிள் க்ரோஷே போடுங்க. அப்படி போட்டோம்னா ஒரு எட்ஜ் கிடைக்கும் நம்மளுக்கு அந்த இடத்துல. ரவுண்ட் 3யும் சுற்றி 12 சிங்கிள் க்ரோஷே, பட் ஒர்க் ஆல் யூர் ஸ்டிச்சஸ் இந்த பேக் லூப்ஸ் ஒன்லி. இப்போ ரவுண்ட் 3ல் சுற்றி 12 சிங்கிள் க்ரோஷே போட்டு வந்தாச்சு. ரவுண்ட் 3ல் பேக் லூப்ஸில் மட்டும் போட்டிருக்கேன். இதுக்கப்புறம் பழையபடி 2 லூப்ஸ்லேயுமே ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ரவுண்ட் 4, 5, 6, 7 and 8 ஒரு 5 ரவுண்டுக்கு சுற்றி கண்டினியூஸ் ரவுண்ட்ஸில் 12 சிங்கிள் க்ரோஷே போட்டுகிட்டே வரணும் till you get here. இதே பேட்டர்ன் யூஸ் பண்ணி ஒரு 3 கால் செஞ்சு அது முடிஞ்ச உடனே நூலை முடிச்சு போட்டு வெட்டி விட்டுருங்க. அதுக்கப்புறம் கொஞ்சமாக ஸ்டஃப் பண்ணிக்கோங்க. 4வது கால் செஞ்சு க்ரோஷே பண்ணி முடித்தோடனே நூல் வெட்டி விட வேண்டாம், அந்த நூல் கண்ணிலே இருக்கட்டும். அதே நூல் வச்சு பாடியை க்ரோஷே பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போ 4 காலையும் ஜாயின் பண்ணிடலாம். இதான் நம்ம கடைசியாக போட்டுட்டு இருந்த கால். இதை ஃபுல்லாக போட்டு முடித்ததுக்கப்புறம் செயின் 2, அதுக்கப்புறம் ஒரு கால் எடுத்துக்கோங்க. நீங்கள் எந்த இடத்துல முடிச்சு போட்டிங்களோ அந்த இடத்துலையே போயிட்டு திரும்பி க்ரோஷே பண்ண ஆரம்பிங்க. இந்த காலை சுற்றி 12 சிங்கிள் க்ரோஷே போடணும். இப்போ நம்ம எங்கே ஆரம்பித்தோமோ அதே இடத்துக்கு வந்துட்டோம். இந்த காலில் சுற்றி 12 சிங்கிள் க்ரோஷே தான் இருந்துச்சு. இப்போ இந்த காலை சுற்றி 12 போட்டுட்டோம். இப்போ இது பார்த்தீங்கன்னா எந்த பக்கம் வரும்னா இங்கே பின்னால் வர்ற 2 காலாக இருக்கும். அதுக்கப்புறம் இப்போ இங்கே வயிறு வர்ற பக்கம் போடணும். அதுக்கு ஒரு செயின் 4 போடுங்க. செயின் 4 போட்டதுக்கப்புறம் அடுத்த காலை எடுத்துக்கோங்க, அதே மாதிரி ஜாயின் பண்ணிடுங்க.
இப்போ 3வது கால் ஜாயின் பண்ணியாச்சு. அடுத்ததாக 4வது கால் ஜாயின் பண்ணோம். அதுக்கு இந்த இடத்துல ஒரு செயின் 2 போட்டுக்கோங்க. செயின் 2 போட்டுட்டு 4வது காலை ஜாயின் பண்ணி விட்டுருங்க. அதே மாதிரி இந்த இடத்துலையும் சுற்றி 12 சிங்கிள் crochet போடணும். 3வது காலை திரும்பி இந்த 4வது கால் கூட ஜாயின் பண்ணணும். இப்போ இந்த இடத்துல வந்து இந்த இடத்துல போட்ட மாதிரியே செயின் 4 இங்கேயும் போடணும். செயின் 4 போட்டதுக்கப்புறம் நம்ம முதல் ஸ்டார்ட் பண்ணோம் இல்லையா, அதே காலுக்கு இந்த இடத்துல போயிட்டு சிங்கிள் crochet போட ஆரம்பிங்க. இந்த காலை சுற்றியும் 12 சிங்கிள் crochet போட்டதுக்கப்புறம் தான் இந்த ரவுண்டு கம்ப்ளீட். நம்ம 4 காலையும் ஜாயின் பண்ணுற ரவுண்டு அதை கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டோம். எப்படி ஆரம்பித்தோன்னா இந்த இடத்துல ஒரு செயின் 2 போட்டு ஆரம்பித்தோம். இந்த இடத்துல ஒரு காலையும் சுற்றி 12 சிங்கிள் crochet, செயின் 2 சுற்றி 12 சிங்கிள் crochet, 4 செயின்ஸ் திரும்பி 12 சிங்கிள் crochet, 2 செயின்ஸ் திரும்பி 12 சிங்கிள் crochet, 4 செயின்ஸ் திரும்பி 12 சிங்கிள் crochet. இதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து ரவுண்டில் வந்து 60 சிங்கிள் crochet இருக்கும். ரவுண்ட் 2க்கு என்ன பண்ணணுன்னா இருக்கிற எல்லா ஸ்டிச்லேயுமே ஒரு சிங்கிள் crochet போடுங்க, இன்க்ளூடிங் த செயின்ஸ் இன் பிட்வீன். ஸோ இங்கே செயின் 2 இருக்குது இல்லையா, ஸோ ஒரு செயின்லேயும் ஒரு சிங்கிள் crochet. ஃபஸ்ட்டு சிங்கிள் crochet, செகண்ட் சிங்கிள் crochet. இந்த செயின் 2க்கு மேலே 2 சிங்கிள் crochet போட்டு வந்துட்டோம். இப்போ ஃபஸ்ட்டு லெக் இருக்கிற ஸ்டிச்சஸ்க்கு வந்துட்டோம். அந்த இடத்துல நம்ம 12 சிங்கிள் crochet போட்டோம். ஸோ அதே மாதிரி ஃபஸ்ட்டு ஸ்டிச்சை லொக்கேட் பண்ணிக்கோங்க, அதிலேருந்து சிங்கிள் crochet போட ஆரம்பிங்க. இந்த காலை சுற்றி 12 சிங்கிள் crochet, இந்த காலை சுற்றி 12 சிங்கிள் crochet போட்டாச்சு. இப்போ செயின் 4 இருக்கிற இடத்துக்கு வந்துட்டோம். அந்த செயின் 4லேயும் ஒன்றுலேயும் ஒரு சிங்கிள் crochet. இப்போ திரும்பி இந்த காலுக்கு வந்துட்டோம். இந்த கால்லையும் சுற்றி 12 சிங்கிள் crochet. இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி சுற்றி எல்லா ஸ்டிச்லேயும் ஒரு சிங்கிள் crochet போட்டு வாங்க. அப்படி போட்டு வந்தோம்னா இந்த ரவுண்டில் நம்மளுக்கு 60 சிங்கிள் crochet இருக்கும். இந்த ரவுண்டு போடுறப்போ இட்ஸ் crucial that you count the stitches. ஏன்னா நீங்கள் இங்கே செயினில் ஒர்க் பண்ணுறப்பையும் திரும்பி இந்த காலுக்கிட்ட வர்றப்பையும் நடுவில் ஒரு ஸ்டிச் வந்து மறைஞ்சிட்ருக்கும். அதனால் வரிசையாக ஒரு ஸ்டிச்சையும் கவுண்ட் பண்ணிகிட்டே போடுங்க. இங்கே 2, இங்கே 12, இங்கே நடுவில் 4 அப்படின்னு சொல்லி கவுண்ட் பண்ணிட்டே போடுங்க, சரியாக இருக்கும். இதுக்கப்புறமா ஒரு 4 ரவுண்டுக்கு சுற்றி சிங்கிள் crochet தான், எந்த இன்க்ரீஸோ டிக்ரீஸோ கிடையாது. சுற்றி 60 சிங்கிள் crochet போட்டுட்டு வாங்க. அடுத்தது ரவுண்ட் 7லேருந்து நம்ம டிக்ரீஸ் ஸ்டிச்சஸ் போட ஆரம்பிக்க போகிறோம். இந்த ரவுண்டோட பிகினிங்கை ஸ்டிச் மார்க்கர் வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு இந்த ரவுண்டுக்குரிய பேட்டர்ன் என்னதுன்னா 8 சிங்கிள் crochet அண்ட் 9th ஸ்டிச்சில் ஒரு டிக்ரீஸ். 8 சிங்கிள் crochetயும் நார்மலாக போடுற மாதிரி போட்டுட்டு வாங்க. எயிட் சிங்கிள் crochet போட்டதுக்கப்புறம் 9th ஸ்டிச்சில் ஒரு டிக்ரீஸ். 9th and 10th ஸ்டிச்சை சேர்த்து ஒரு இன்விசிபிள் டிக்ரீஸ். இன்விசிபிள் டிக்ரீஸ் பண்ணுறதுக்கு ஃப்ரண்ட் லூப்பில் மட்டும் ஹூக்கை இன்சர்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி அடுத்த ஸ்டிச்லேயும் ஃப்ரண்ட் லூப்பில் மட்டும் ஹூக்கை இன்சர்ட் பண்ணிக்கோங்க. யானை வந்து எப்பயும் போல் புல் பண்ணி எடுத்து ஒரு சிங்கிள் crochet which is an invisible decrease. இதே மாதிரி இன்னும் 5 more times இந்த ரவுண்டில் சுற்றி போடணும். அப்படி போட்டுட்டு வந்தோம்னா நம்மளுக்கு வந்து 54 ஸ்டிச்சஸ் இந்த ரவுண்ட் இருக்கும். இந்த ரவுண்டில் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா 8 சிங்கிள் crochet ஒரு இன்விசிபிள் டிக்ரீஸ் அப்படின்ற பேட்டர்னை 6 times சுற்றி ரிப்பீட் பண்ணிட்டு வந்திருக்கேன். எனக்கு அதனால் இப்போ 54 ஸ்டிச்சஸ் ஆயிடுச்சு. இதுக்கப்புறமா உள்ள ரோஸில் வர எல்லா டிக்ரீஸ் ஸ்டிச்சஸும் இதே மாதிரி போட்டுக்கோங்க. ஸ்டிச் கவுண்ட்டை மட்டும் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதாவது இப்போ அடுத்து ரவுண்ட் 8 போட போகிறோன்னா ஸ்டிச் மார்க்கரை மூவ் பண்ணிக்கோங்க. 7 சிங்கிள் crochet போடுங்க.
போட்டுட்டு அதுக்கப்புறமா ஒரு இன்விசிபிள் டிக்ரீஸ். இதே பேட்டர்னை சுற்றி ரிப்பீட் பண்ணிட்டு வந்தீங்கன்னா நம்மளுக்கு ரவுண்டில் வந்து 48 ஸ்டிச்சஸ் வரும். ஸோ இந்த இடத்துல வீடியோவை பாஸ் பண்ணிக்கோங்க. ரவுண்ட் 8லேருந்து ரவுண்ட் 14 வரைக்கும் வர டிக்ரீஸ் ஸ்டிச்சஸ் இங்கே இருக்குது. அப்படியே இதில் உங்களால் பார்க்க முடியலன்னா ப்ளாகோட லிங்க்கும் கீழே கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி போனீங்கன்னா அதில் ரிட்டன் பேட்டர்ன் இருக்குது. அதை ஃபாலோ பண்ணி போட்டுட்டு வாங்க. ரவுண்ட் 14 வரைக்கும் டிக்ரீஸ் ஸ்டிச்சஸ் போட்டு வந்தாச்சு. இப்போ எனக்கு ரவுண்டில் 12 ஸ்டிச்சஸ் தான் இருக்குது. அடுத்து 15th ரவுண்டில் சுற்றி டிக்ரீஸ் தான். ஒரு ஸ்டிச்லேயும் ஒரு டிக்ரீஸ் போடுங்க. bringing it down to 6 single crochet. அதை போட்டுட்டு அதுக்கப்புறம் அதை எப்படி முடிக்கிறதுன்னு காமிக்கிறேன். ரவுண்ட் 15ஓட டாப் பார்ட் ஆஃப் த பாடியை ஃபினிஷ் பண்ணிட்டோம். இதை ஸ்டஃப் பண்ணோன்னே அது வந்து நல்லா அழகாக டோம் ஷேப்பில் வந்துடும். அதுக்கு முன்னால் இப்போ இதை எப்படி ஃபினிஷ் ஆஃப் பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். நூலை வெட்டி விட்டுக்கோங்க, அதில் ஊசியை கோர்த்துக்கோங்க. கோர்த்துட்டு கடைசியில் இருக்கிற இந்த 6 சிங்கிள் க்ரோஷேயோட அவுட்டர் லூப் இருக்குது இல்லையா, அது வழியாக வரிசையாக ஊசியை கோர்த்துட்டே வாங்க. சாதாரணமாக முடிச்சு போட்டும் முடிக்கலாம். ஆனால் இந்த மாதிரி அவுட்டர் லூப்ஸில் மட்டும் தச்சு விடுறதுனால ஃபினிஷிங் இன்னும் நீட்டாக இருக்கும். அவ்வளோதான், இதோட இந்த வீடியோ முடியுது. இதோட கண்டினியூவேஷன் அடுத்த வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.